இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது வந்து விக்ரம் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி சார் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ட்ரால்ஸ் மாரி வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முதல்ல சொன்னேன், என்னை பற்றி மற்றவங்க என்ன மதிக்கிறாங்கன்றதை பற்றி நான் மதிக்கிறது கிடையாது. அதாங்க, அது அந்த நிமிஷத்தில் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும், நமக்கு டெஃபினட்டாக தோணும். மேபி அது ஒரு இன்செக்யூர்டாக இருக்குமோ, எனக்கு இல்லை, அவங்களுக்கு. சார் நீங்கள் பேசுறதால அவங்களுக்கு என்ன சார்? அதான் சொல்கிறேன், நான் வந்து பேசுனா கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எங்கே போனாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால என்ன பண்ணா, அது ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் வந்து இந்த ரியாக்ஷன் ஏன் வந்தது இவங்க கிட்ட வந்து எனக்கு சத்தியமா எனக்கே தெரியாது. அதனால அந்த விஷயம் ரொம்ப பெருசா ட்ரால் ஆகி தானு சார் வந்து என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ட்ரால் ஆகி உடனே அவர் வருத்தப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால சபையில நான் ஜாக்கிரதையா பேசுறதை விட நான் பேசும்போது மற்றவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றதை பொறுத்தும் இந்த விஷயம் இருக்குன்றதை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். த்ரிஷாலாம் ஒரு சுத்து திரும்பிட்டு ஒரு சுத்து சரி, அவங்க ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு தெரியாது எனக்கு.